யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ். மில்கி மிஸ்ட் இதுதான். இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். மின்னமிலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதுரையிலிருந்து ஊடகவியலாளரும் ஒப்பீனியன் தமிழ் ஆசிரியருமான மரியாதைக்குரிய யாசிர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நெல்லையில பாஜகவினுடைய பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதுல பங்கேற்றிருந்தாரு, நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. விஷயம் அந்த பூத் கமிட்டியில கிட்டத்தட்ட ஒரு 17,000 பேர் கிட்ட கலந்துருக்காங்க. ஸோ பாஜகவுக்கு எந்தவித பூத் கமிட்டியும் இல்ல, பாஜகவுக்கு ஓட்டு போறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு சொன்ன விமர்சனத்தை தாண்டி நேற்றைய அந்த கூட்டம் அப்படின்றது பாஜக ஒரு வலுவா இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, கூட்டம் கூட்டுவது அப்படின்றதுக்கு பல வழிகள் இருக்கு. காசு கொடுத்தா எவ்வளவு கூட்டத்தை வேண்டுமானாலும் கூட்ட முடியும். அவங்க உண்மையிலே பூத் ஏஜென்டா அப்படின்றதுக்கு ஆதாரங்கள் இதுவரைக்கும் கிடையாது. ஏன்னா பிஜேபி கூட்டுற பூத் ஏஜென்ட் அப்படின்றது அவங்களுக்கு பூத் ஏஜென்ட்டே இல்லை அப்படின்ற விமர்சனங்களை அந்த தவிடுபொடி ஆக்கணும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் கூட்டப்படுது. ஏன்னா நீங்க அந்த கூட்டத்துல அந்த வீடியோக்களை நீங்க ஒத்து பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய மீடியாக்கள்ல போட்டோவாகவும் வந்துச்சு. அதுல வயதானவர்கள் அதிகமாக உட்கார்ந்து இருப்பதை பார்க்க முடிஞ்சு. நாங்க வலுவான பூத் கமிட்டி அமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வயதானவர்களை அவங்க வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றதுதான் அந்த புகைப்படம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு கட்சிக்கு தொண்டர்கள் என்பது வேற, பூத் ஏஜென்ட் என்பது வேற. தொண்டர்கள் எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கலாம். அவங்க தேர்தல் நேரத்தில் மட்டுமே வேலை செய்யக்கூடியவர்கள், பதிவுபடக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க. ஆனா ஒரு கட்சியுடைய பூத் கமிட்டி என்பது ஒரு கட்சிக்கு ஒரு இதயம் போன்றது. திமுக, அதிமுக இன்னைக்கு வலுவாக தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அவங்களை தாண்டி எந்த கட்சியுமே தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியல அப்படின்றதுக்கு ஒரே காரணம் பூத் கமிட்டி, பூத் ஏஜென்ட்கள் மற்ற கட்சிகளுக்கு இல்ல அப்படின்ற அந்த காரணத்தினாலதான். அப்போ அந்த கமிட்டியை அமைப்பது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தெரு இருக்கு அப்படின்னா அந்த தெருவுல 2 பேர் அந்த கட்சியில இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக பாஜக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. அப்ப அந்த கூட்டம் என்பது தலைக்கு 200 ரூபாய், 300 ரூபாய், 400 ரூபாய் கொடுத்துதான் அழைத்து வரப்படுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பிரச்சாரத்திற்கு காசு கொடுத்துதான் கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்ற வீடியோ காட்சிகள் எல்லாமே வெளியாகி நம்ம அதெல்லாம் பார்க்கதான் செஞ்சோம். சோ அதன் அடிப்படையில காசு கொடுத்து கூட்டிட்டு வர்ற கூட்டத்தை எல்லாம் பூத் கமிட்டியுடைய கூட்டமாக நம்ம கருத முடியாது. அப்படி கருதி இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய கட்சியாக இன்றைக்கு 2024 தேர்தல்ல மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. 2024 தேர்தல் முடிஞ்ச ஒரு வருஷத்துலயும் இவ்வளவு பேர் பிஜேபியில இணைஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி, இவ்வளவு பேர் பூத் கமிட்டியை போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. அப்ப ஏற்கனவே இந்த பூத் ஏஜென்ட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தானே பார்க்க முடியுது. அப்போ அந்த பூத் கமிட்டி ஆட்கள் இருந்திருந்தால் 2024 தேர்தல்ல மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபி வெற்றி பெற்றிருக்கும். ஆனா வெற்றி பெறவே இல்லை, ஒரு சீட் கூட கிடைக்கவே இல்லை. இவங்களோட கூட்டணி வச்சதற்காக அதிமுகவுக்கும் ஒரு சீட் கூட கிடைக்கல. அப்படின்றப்போ இதை பூத் இவ்வளவு ஏஜென்ட்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த பார்வை இருப்பதை தவறாக தான் நான் பார்க்கிறேன். அடுத்து அமித்ஷா அவர்கள் அந்த நெல்லை வருகைக்கு முன்னாடி டிஎம்கேவோட ஐடி விங் அந்த ஒடிஷாவில ஒரு தமிழர் ஆளலாமா அப்படின்னு சொன்ன அமித்ஷாவினுடைய வசனத்தை வச்சு ஒரு போஸ்டர் எல்லாம் ஒட்டினாங்க. நேற்று அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுதும் சிபிஆர் அவர்களை நாங்க இப்ப ஜனாதிபதி, துணை ஜனாதிபதியா ஆக்க போறோம், அவர் தான் ராஜ்யசபாவினுடைய தலைவராகவும் இருப்பாரு, இது மட்டும் இல்லாம தமிழர்களுக்கு பாஜக என்னென்னலாம் செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கூட்டத்திலயுமே அவர் தவறாம நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இப்போ டிஎம்கே தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சி பாஜக அல்லது அமித்ஷா அப்படின்னு சொன்னதுக்கும் நேற்று அமித்ஷா அவர்கள் பேசினதுக்கும் களத்துல என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படும், யார் சொல்றத மக்களுக்கு போய் சேரும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தமிழர்களை காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல பேசிட்டு, தமிழர்களை திருடர்கள் அப்படின்னு சொல்லி ஒடிசாவுடைய தேர்தல் பிரச்சாரத்துல பேசிட்டு, அதற்கு இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்காம, தமிழ் மொழியில் என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்வதும், தமிழ் மொழிக்கு நாங்க நிறைய விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்றதும், தமிழர்களை நாங்க குடியரசுத் தலைவராகவும் துணை குடியரசுத் தலைவராகவும் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுவது நம்மை இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா இவர் அமித்ஷா எதற்காக வரணும் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பள்ளி கல்வி நிதி 2152 கோடி ரூபாயை இதுவரைக்கும் நான் நிறுத்தியதற்கு என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி வருந்திருக்கணும். கீழடியுடைய வரலாறு, உங்களுடைய வரலாறு தான் உலகம் போற்றக்கூடிய ஒரு வரலாறு. உங்களுடைய வரலாற்றில் தான் இரும்பு துன்பம் என்பது கண்டறியப்பட்டது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறீங்க அப்படின்றதை
உலகம் போற்றும் விதமாக அந்த கீழடி ஆய்வறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்க வேண்டும். அதை வெளியிடாமல் விட்டது எங்களுடைய தவறுதான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு பேரிடர் காலங்கள்ல பேரிடர் நிதியை நாங்கள் கொடுத்திருக்க வேண்டும், அதை கொடுக்காம விட்டதற்கு நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வருத்தத்தை தெரிவிச்சிருக்கணும். இப்படி நீட் தேர்வுல அனிதா தொடங்கி ஒவ்வொரு வருடமும் பல்வேறு மாணவ மாணவிகள் தங்களுடைய உயிர்களை விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க கேட்ட அந்த நீட் விலக்கை நாங்கள் கொடுக்காமல் விட்டது எங்களுடைய தவறுதான், அந்த உயிர்கள் போனதற்கு அத்தனைக்குமே நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் அதற்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்க வேண்டும். இந்தி திணிப்பை தொடர்ச்சியாக உங்களுடைய மாநிலத்தை நாங்கள் புகுத்த நினைக்கிறோம், தயிரை தகி என்று நானே சொன்னேன், அதற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். 2020 இந்தியை தேசிய மொழி அப்படின்னு சொல்லி பேசியதற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். NEP அப்படின்ற பெயர்ல 3 மொழி கொள்கையை தமிழ்நாட்டுல திணிப்பதற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 3 மொழியிலையுமே இந்தி சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்று அப்படி ஒரு திணிப்பை செய்ததற்கும் நாங்க வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். திருவள்ளுவர் சிலையை நாங்க கங்கை நதியில போய் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கங்கை நதியில எங்களால் அமைக்க முடியாம போய் அந்த திருவள்ளுவர் சிலையை தூக்கி எறிந்ததற்காக நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் சொல்லிட்டு அப்படி ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கணும். ஆனா அப்படி ஒரு வருத்தத்தை தெரிவிச்சாரா? என்ன தெரிவிக்கிறாரு? தமிழ் மொழியில் எங்களால் பேச முடியவில்லை அப்படின்றதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறாரு. நீங்க தமிழ் மொழியில பேசினா என்ன, பேசலாட்டி என்ன? நம்முடைய மொழி உணர்வு என்பது ஒருத்தர் நம்ம மொழியில பேசணும் அப்படின்றதுக்கு நம்ம எதிர்பார்ப்பு கிடையாது. நீங்க கர்நாடகாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த கர்நாடகாவுல போர்டுலயே கடையோடைய நேம்லயே ஏன் கன்னட மொழியில இல்ல அப்படின்னு சொல்லி அடிச்சு அந்த கடையை நொறுக்குறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுலதான் நடந்திருக்கா? தமிழ்நாட்டுல இந்தியில் கடை வைத்திருக்கக்கூடிய மார்வாடிகள் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க, பிற மொழியில் கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அந்த கடையில போயிட்டு தமிழ் மொழியில் போர்டு வைன்னு சொல்லி நம்ம என்னமா அடிச்சிருக்கோமா? அப்புறம் நம்ம மொழி உணர்வு என்பது நம்மளுடைய மொழியை எந்த அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்க, நம்மளுடைய வரலாற்றை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க, நம்ம எப்படி சரிசமமாக நடத்துறாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் நம்மளுடைய மொழி உணர்வு இருக்கே தவிர ஒருவர் நம்மளுடைய மொழியை பேச வேண்டும் என்றோ நம்மளுடைய மொழியை தான் அவருக்கு முதல் அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றோ நம்ம நினைப்பதே கிடையாது. அதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாவே இந்த மொழி உணர்வு, நான் தமிழ் மொழியில பேச முடியலன்றது, தமிழுக்காக நிறைய பண்ணிருக்கேன் அப்படின்ற வாதங்களையே இவங்க எந்த அளவுக்கு இரட்டை வேடம் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, இப்ப CPRஐ நாங்கள் துணை குடியரசுத் தலைவராக ஆக போறோம்ன்றாரு. இதற்கு முன்னாடி தமிழர்களை நீங்க உச்சபட்ச பதவியில் வைச்சதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் ஏற்பட்டுச்சு? நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் இருக்கிறார். நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் வாசிச்சார்ல, அந்த பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற ஒரே ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க முடியுமா? தமிழ் என்ற ஒரே ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க முடியுமா? திருக்குறளை மட்டும் சொன்னாரு. அதாவது எப்படி பாருங்களேன், அமித்ஷா தமிழ் மொழியை உயர்த்தி பேசுவார், தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டார். பட்ஜெட்ல திருக்குறளை உயர்த்தி பேசுவார் நிர்மலா சீதாராமன், ஆனா தமிழ்நாடு என்ற பெயரை பட்ஜெட்ல சொல்ல மாட்டார், நிதி கொடுக்க மாட்டார். அப்ப அவர்னால ஏதாவது பயன் இருக்கா? இல்ல. இணையமைச்சராக எல் முருகன் வச்சிருக்கிறீங்க, அவர்னால ஏதாவது தமிழ்நாட்டுக்கு பயன் இருக்கா? இல்லவே இல்ல. இப்படி இவங்க பல்வேறு தவறுகளை தேர்ந்தெடுத்து இவங்கெல்லாம் உங்களுக்காக நாங்க வைத்திருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட அவர்களால தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் கிடையவே கிடையாது அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் உதாரணம். சரி, CPR துணை குடியரசுத் தலைவராக ஆக்குறோம்ன்றாங்களே, அந்த CPR நான் சொன்ன அந்த மேற்கண்ட பட்டியல் தமிழ்நாட்டுடைய பிரதான கோரிக்கைகளாக தற்போது இருப்பது இந்த நீட் தேர்வு விலக்கு, 2152 கோடி ரூபாய் நிதி, பேரிடர் நிதி, அதே போல கீழடி ஆய்வறிக்கை, இதை நான் வெளியிடுவேன் என்று அவரால் சொல்ல முடியுமா? இப்ப நாடாளுமன்றத்துல ராஜ்யசபால அவர் சேர்மனாவே உட்கார்ந்து இருக்கிறாரு. சேர்மனாக உட்கார்ந்து இருக்கும் போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பாஜக அமைச்சரோ எம்பியோ பேசுறாரு அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த திறமை என்பது CP ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முதல்ல இவங்க துணை குடியரசுத் தலைவர் பதவியை மதிக்கிறாங்களா? இதற்கு முன்னாடி இருந்தவர் யாரு? ஜெகதீப் தங்கர் அன்னைக்கு வரைக்கும் துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறார் நாடாளுமன்றத்துல. அதற்கு பின்பும் துணை குடியரசுத் தலைவராக நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார். அவர் திடீர் இரவு 9 மணிக்கு அவருக்கு போன் வருது. அவசரமாக முர்முவுடைய இல்லத்திற்கு போகிறார். இல்லத்துக்கு போய் அங்க அந்த இல்லத்திற்கு முன்னாடி 25 நிமிஷத்தை அவர் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ நள்ளிரவுல ஒரு ஜனாதிபதியுடைய ராஜினாமா கடிதம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. துணை ஜனாதிபதியோட ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ராஜினாமா செய்வதா அறிவிக்கிறார். இந்தியாவுல இதுவரைக்கும் யாராவது நள்ளிரவுல ராஜினாமா பண்ணிருக்காங்களா? அப்ப நள்ளிரவுல ஒரு துணை ஜனாதிபதியுடைய அந்த பதவிக்கான ஒரு அங்கீகாரத்தை கூட கொடுக்காமல் ராஜினாமா பண்ண கட்சி தான் இந்த பிஜேபி. அவருக்கு ஒரு ஃபேர்வெல் நிகழ்ச்சி நடத்தினாங்களா? சரி, ஃபேர்வெல் நிகழ்ச்சி விட்டுருங்க. இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறார்? எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் கேட்கிறாங்களே, வெளியிட்டு வராத அளவுக்கு அவரை வீட்டு சிறையில் வைத்திருக்காங்களான்ற கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை இருக்கு. அப்போ ராஜஸ்தானை சேர்ந்த
அந்த டங்கரை இவங்க எப்படி நடத்தினாங்க அப்படின்றது தெரியும். இத்தனைக்கு ராஜஸ்தான்ல பிஜேபி வலுவாக இருக்கிறது. வலுவாக இருந்தும் அவரை அவ்வளவு கேவலமா நடத்தியவர்கள் தமிழ்நாட்டில் அவங்க வலுவாகவே இல்லை. அப்ப தமிழரான சிபிஆரை மட்டும் அங்க வச்சுட்டா மட்டும் சிபிஆரை கண்ணியமாக நடத்தி விடுவார்கள், சிபிஆருக்கு உரிய அந்த கண்ணியத்தை கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவது முன்னுக்கு பின் முரணா இருப்பதாக நான் பார்க்கிறேன். இப்போ இந்த தமிழர்கள் மதிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க இந்த வித்தியாசப்படுத்தி சொன்னீங்க. ஆனா அடுத்த ஒரு விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாராளுமன்றத்துல சமீபத்துல கொண்டு வந்த ஒரு பில் அமெண்ட்மெண்ட் 130, அதுல பிரதமர்ல இருந்து மாநில அமைச்சர்கள் வரைக்கும் யார் யாரெல்லாம் 30 நாட்களுக்கு மேல இருக்காங்களோ சிறையில அவங்களுடைய பதவி ஆட்டோமேட்டிக்காவே போயிடும் அப்படின்னு. இதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சொல்றதுக்கு அதுக்கான எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அமைச்சர்கள்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்றதும் சரி, அல்லது என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கும் சரி, எல்லாத்தையுமே ஒரு பட்டியல் போட்டிருந்தார். இந்த ஒரு விஷயம் மக்களிடையே ஒரு கன்வின்சிங் ஃபேக்டரா வராதா? ஆக்சுவலா இந்த கருப்பு சட்டம் முதலமைச்சர் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சட்டம் எப்போ முறைகேடான சட்டமா மாறும் அப்படின்னா, அந்த சட்டத்தை தவறுதலாக பயன்படுத்தும் போதுதான் அது கருப்பு சட்டமாக மாறுது. தவறுதலாக அந்த ஏஜென்சி ஒரு விஷயத்தை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போதுதான் அது கருப்பு சட்டமாக அது பார்க்கப்படுது. இப்ப எப்படி இந்த விஷயத்துல இந்த சட்டத்தை 130வது அந்த அரசியலமைப்பு சட்ட அந்த மாறுதலை செய்த அந்த சட்டத்தை ஏன் நம்ம கருப்பு சட்டம் சொல்றோம் அப்படின்னா, இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல, அதாவது 30 நாட்கள் ஜெயில இருந்தாவே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடணும். அது பிரதமராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஒன்றிய அமைச்சராக இருந்தாலும் சரி, மாநில அமைச்சராக இருந்தாலும் சரி. இவங்க கட்சியிலேயே ஒருத்தர் அப்படி இருக்கிறார். அதாவது 2014ஆம் ஆண்டு முதல் உத்தரப்பிரதேசத்துடைய MSME அமைச்சராக யார் இருக்கிறான்னு பாத்தீங்க அப்படின்னா, ராகேஷ் சச்சான் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறார். இவர் 2022ல கான்பூர் கோர்ட்டு செஷன் கோர்ட்டு இவரை குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவிச்சு இவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படுது. ஆனா இவர் ஜெயிலுக்கு போகவே இல்லை. ஜெயிலுக்கு போகாமையே பெயில்ல வர்றாரு. இன்ன வரைக்கும் அவர் உத்தரப்பிரதேசத்துடைய MSME மினிஸ்டராகவே தொடருகிறார். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த சட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல, கொண்டு வந்த பிறகு ஒரு முதல் அங்கீகாரமாக பாருங்க, எங்க கட்சியை சேர்ந்த உத்தரப்பிரதேசத்துடைய MSME மினிஸ்டர் அவரே நாங்க ராஜினாமா பண்ண வச்சுட்டோம், அவர் அந்த குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு விட்டார். அதாவது குற்றம் சாட்டப்பட்டு கன்விக்ஷன் நடப்பதற்கு முன்னாடியே பதவியை பறிக்கணும். இதுதான் கொண்டு வந்த சட்டம். ஆனா குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி என்று கோர்ட்டால் அறிவிக்கப்பட்ட ஒருவர் இன்னும் அமைச்சராகவே தொடர்கிறார் உத்தரப்பிரதேசத்துல. ஏன் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ண சொல்லவே இல்லை? ஏன் அவரை கைது பண்ணவே இல்லை? அப்படின்ற அந்த கேள்விக்கு அமித்ஷா கிட்ட பதில் இருக்கா? இதை கூட விட்டுருங்களேன். உத்தரப்பிரதேசம் அப்படின்ற மாநிலம் மோடியுடைய அமைச்சரவை 3.1 சொல்றோம்ல, மோடியுடைய 3வது அமைச்சரவையில 39% அமைச்சர்கள் மீது கிரிமினல் கேசஸ் இருக்கு. அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 71 அமைச்சர்கள்ல 28 அமைச்சர்கள் மீது கிரிமினல் கேஸ், 19 பேர் சீரியஸ் அஃபென்சஸ் இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செஞ்சாங்க அப்படின்ற பேர்ல. ரொம்ப குறிப்பாக பாத்தீங்கன்னா சாந்தனு தாக்கர், சுகந்தா மஜும்தார் இவங்க மீது கொலை குற்றமும் இருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றமும் இருக்கு. அதே போல சுரேஷ் கோபி, பண்டி சஞ்சய் குமார், ஜூரல் ஓரம் இவர்கள் மீதும் பெண்களுக்கு எதிரான குற்றம் செஞ்சது இருக்கு. இவங்க அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுத்தா கண்டிப்பாக 5 வருஷத்துக்கு மேலதான் தண்டனை கொடுப்பாங்க. அப்ப இந்த சட்டத்தின்படி எங்களுடைய ஒன்றிய அமைச்சர்கள் 28 பேரையும் நாங்கள் ராஜினாமா செய்ய போகிறோம், அவங்க பதவியை பறிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அறிவிப்பாரா? இந்த சட்டத்தை அறிவித்த அமித்ஷா அவர் மீது ஹேட் ஸ்பீச் வழக்கு இருக்கு. அதே மாதிரி கிரிஜா சிங் அவர் மீது ஹேட் ஸ்பீச் வழக்கு இருக்கு. இப்ப என் மீது ஒரு வழக்கு இருக்கிறது, என்ன கைது பண்ணிக்கிறேன், நான் என்னுடைய பதவியை நானே பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அறிவிப்பாரா? இல்ல, அமித்ஷா போலி என்கவுண்டர் வழக்குல 3 மாதங்கள் சிறைக்கு போனார்கள். இப்ப அமித்ஷாவுடைய வழக்கை வச்சே நான் இந்த சட்டம் எவ்வளவு மோசமானதுன்னு சொல்றேன். 3 மாதங்கள் சிறைக்கு போயிட்டார் அப்படின்னா இந்த சட்டம் வந்த பிறகுன்னு வச்சுக்கிறோம். அப்ப அவருடைய பதவியை பறிச்சுட்டாங்க. இப்போ அமித்ஷாவுடைய வழக்கு என்னாச்சு? அந்த போலி என்கவுண்டர் வழக்குல அமித்ஷா நிரபராதின்னு அறிவிக்கப்பட்டாரு. நிரபராதி என்று அறிவிக்கப்பட்டதே இவங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடிதான். அதுல நமக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனா அவருடைய பார்வையில் அவர் நிரபராதி ஆயிட்டாரு. அப்ப அவர் நிரபராதி பல வருடங்களுக்கு பிறகு அந்த வழக்குல ஆகுறாருங்க. அப்ப 3 மாதங்கள் சிறையில் இருந்தார் என்பதற்காக அவருடைய பதவியை பறிச்சது அவருக்கான அநீதி தானே? அவர் நிரபராதியாக இருந்தவர், அவர் மீது போலியான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு 3 மாதங்கள் சிறையில் இருந்ததே அநீதி. அது அவருடைய பதவியை பறிப்பது கூடுதல் அநீதி தானே? அப்ப அமித்ஷாவை வைத்தே இந்த சட்டம் என்பது மிக மோசமானது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதா இல்லையா? அப்ப இந்த சட்டத்தை பாஜக கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஏன் பொருத்தவே இல்லை? இவ்வளவு வருடங்களாக நீ செந்தில் பாலாஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் அமைச்சராக சிறைக்கு போனாங்க,
அவங்க அமைச்சராக இருந்து அங்க கையெழுத்து போடுறாங்க, கெஜ்ரிவால் சிஎம் இருந்துட்டு கையெழுத்து போடுறாருன்னு சொல்லி மோடி அவர்கள் பேசுறாரு. அப்ப உத்தரப்பிரதேசத்துடைய எம்எஸ்எம்இ மினிஸ்டர் எப்படி கையெழுத்து போடுகிறார்? உங்க ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 28 அமைச்சர்கள் எப்படி கையெழுத்து போடுறாங்க? இவ்வளவு விடுங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் நிதிஷ்குமார் மீது 1991 ஒரு மர்டர் கேஸ் இருக்கு. அந்த மர்டர் கேஸ் பிஜேபியில கூட்டணி வச்ச பிறகு அது நிறுத்தி வைக்கப்படுது. ஏன் நிறுத்தி வைக்கப்படுது? கொலை குற்றத்திற்கான தண்டனை 5 வருஷத்துக்கு மேலதானே. அப்ப நிதிஷ்குமாருடைய பதவியை பறிக்கணும்ல, ஏன் பறிக்கல? சந்திரபாபு நாயுடு 2023 செப்டம்பர் மாதம் ஒரு ஸ்கேம்ல, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கேம்ன்ற பேர்ல ஒரு ஸ்கேம்ல கைது செய்யப்படுகிறார். அவர் மோடி ஆட்சிக்கு உதவிய பிறகு பாத்தீங்கன்னா ஈடி என்ன பண்றாங்க, அந்த ஸ்கேமுக்கும் நாயுடுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இதை எதிர்கட்சிகளுக்கு பண்ணுமா? அப்போ அவங்க கட்சிக்கும் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய கட்சிகளுக்கும் பண்ண மாட்டாங்க. அவங்க கட்சியில் போய் சேர்பவர்கள் இருக்காங்கல்ல, ஈடியை வச்சு மிரட்டி அவங்க கட்சியில் சேர்ந்த 25 நபர்கள், மிக முக்கியமான நபர்கள், அத பட்டியல் போட்டா அவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கு. அந்த பட்டியல்ல இருக்கக்கூடிய நபர்கள் மீது ஏன் இந்த ஈடு இன்ன வரைக்கும் விசாரிக்கவே இல்லை? ஏன் அவங்களுக்கு பதவி கொடுக்கல? அஜித் பவார் வழக்கு என்னாச்சு? அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கீங்களே, அவர் மீது ஈடு 70,000 கோடி அளவுக்கு ஊழல் சொன்னாங்களே, அது என்னாச்சு? ஹிமந்த பிஸ்வ சர்மா மீது ஒரு ஊழல் புகார் கொண்ட புத்தகத்தை பிஜேபி அடிச்சு வெளியிட்டுச்சு, அவரை ஏன் இன்னைக்கு சிஎம் வச்சிருக்கிறீங்க? இப்போ பட்டியல் என்பது போட்டுக்கொண்டே போகலாம். ஆனா நீங்க அதே செந்தில் பாலாஜிக்கு ஃபாலோ பண்றீங்களா? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஃபாலோ பண்றீங்களா? ஹேமந்த் சோரனுக்கு ஃபாலோ பண்றீங்களா? சஞ்சய் சிங்கு ஃபாலோ பண்றீங்களா? மணிஷ் சிசோடியாவுக்கு ஃபாலோ பண்றீங்களா? இவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டு 30 நாட்களுக்குள் இவர்களுடைய ஆதாரத்தை ஈடி கொடுத்துருச்சா? 30 நாள் எதுக்காக லிமிட் வைக்கிறீங்க? 30 நாளில் எங்களுக்கு இவங்க மீது சந்தேகம் இருக்கிறது, இவங்க குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி ஈடி ஆதாரம் கொடுத்துச்சா? 1 வருஷம் ஆகி ஆதாரம் கொடுக்காதனாலதான் அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஜாமீன்ல இருக்கிறாங்க. அப்போ 1 வருஷம் ஆகி ஆதாரம் கொடுக்காத ஈடியால் எவ்வளவு பெரிய புலனாய்வு அமைப்பு, இந்தியாவிலே உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு புலனாய்வு அமைப்பு ஈடிதான். அவங்க 30 நாட்களுக்குள் ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடியாத போது எப்படி இவர்கள் 30 நாள் டைமை பிக்ஸ் பண்றாங்க? சரி, செந்தில் பாலாஜியோ ஹேமந்த் சோரனோ இவங்க 30 நாள்ல நான் நிரபராதி நம்மளால நிரூபிக்க முடிஞ்சா? ஜாமீன் கூட கிடைக்கலையே. அப்ப எதிர்கட்சிகளை மட்டும் பழிவாங்குவதற்கு இவ்வளவு நாட்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்துறாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கும் போதே இப்ப கூடுதலாக 30 நாள் அப்படின்றது மூலியமா என்ன அர்த்தம்? 30 நாள் தான் உனக்கு கெடு, அதுக்குள்ள என் கட்சியில சேர்ந்துரு, அதுக்குள்ள உன் கட்சி தலைவருக்கு எதிராக புரட்சி பண்ணு, அப்போதான் நீ மினிஸ்டரா தொடர முடியும், இல்லைன்னா அவன் அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வச்சிருவோன்றாங்க. முதலமைச்சரை கைது செய்யக்கூடிய அதிகாரத்தை எப்படி ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ள முடியும்? முதலமைச்சர் அவரை ஈஸியா கைது பண்ண முடியுமா? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எந்த அதிகாரம் இல்லாத ஒரு முதலமைச்சராக இருந்த போதும் கூட அவரை எப்படி கைது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டோமா இல்லையா? அப்போ அதிகாரத்துக்கு முதலமைச்சர்களை நீங்க எப்படி கைது பண்ணுவீங்க? அப்ப அந்த அதிகாரத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிடுவீங்க? ஹேமந்த் சோரனை கைது பண்ணிட்டு சாம்பாய் சோரனை வச்சு அரசை நடத்தும் போது சாம்பாய் சோரனை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கட்சியை உடைப்பதற்கான வழியை நீங்க பண்ணீங்க. அதே போல எல்லா மாநிலத்திலையும் பண்ணுவதற்காக தான் இந்த 30 நாள் கெடு என்பதை கொண்டு வருகிறார்கள். ஒரு சட்டத்தை நியாயமாக நேர்மையாக எல்லாருக்கும் பொதுவாக பயன்படுத்தினால் அதை கருப்பு சட்டம் சொல்லவே மாட்டோமே, நேர்மையாக பயன்படுத்தி கொள்ளாமே. பிஜேபியோட அமைச்சர்களை கைது பண்ணுங்க, ராஜினாமா பண்ண வைங்க, செந்தில் பாலாஜியை கைது பண்ணுங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணுங்க, ராஜினாமா பண்ண வைங்க. மக்கள் அனைவருமே அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அதை பண்ணாம ஒரு தரப்புக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு தரப்புக்கு ஒரு மாதிரி பண்ணீங்கன்னா அது கருப்பு சட்டமாக தான் நாங்கள் கருதுவோம், கருப்பு சட்டமாக தான் அதை சொல்லுவோம். முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த கருத்து தான் மக்களுடைய கருத்தாகவும் இருக்கு. நிச்சயமா மின்னம்பலம் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ், மில்கி மிஸ்ட், இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.